ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்காக வெடிகுண்டு கண்டறிதல் துறை இருக்கு பாருங்க, அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் 30/9/2025 அன்னைக்கு தான் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாடு காவல்துறையின் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் செயலிழக்க பிரிவுகளில் பின்வரும் பதவிகள் ஒரு வருட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் துணை இராணுவ படை வீரர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன பதவி அப்படின்னா, ஆய்வாளர் பிடிடிஎஸ்க்கான பதவி கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சி, சேலரியை பொறுத்த வரைக்கும் 37,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உதவி ஆய்வாளர் கேட்டிருக்காங்க 14 வேக்கன்சி, தலைமை காவலர் கேட்டிருக்காங்க 43 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விண்ணப்பதாரர் பின்வரும் அளவுகோல்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 50 வயதுக்கு கீழ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே பார்த்தா டெக்னிக்கலாக நீங்கள் சிஎம்இ புனே அல்லது என்எஸ்ஜி அல்லது பிசிஎஸ்ஆல் நடத்தப்படும் குறைந்தபட்சம் 6 வார பிடிடிக்கான படிப்பில் தகுதி பெற்றிருக்கணும். ஸோ பிடிடிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இராணுவம் அல்லது துணை இராணுவத்தில் குறைந்தபட்சம் 10 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன வேணும் அப்படின்னா, பிடிடிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 10 வருஷம் உங்களுக்கு ஆர்மியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது இருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தகுதியான விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சுய விவரங்கள், பயோடேட்டா, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தா கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் கூடுதல் காவல்துறை இயக்குனர் செயலாக்கம் மருதம் இந்த அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி இதை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நேர்காணலுக்கான கடிதம் அனுப்பப்படும். அதாச்சும் நீங்கள் இன்டர்வியூ எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.